அனைவருக்கும் வணக்கம். நாம டிசம்பர் மாத கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் நாம மேப் ஸ்டடிங் பண்ண போகிறோம். அதாவது இன்டர்நேஷனல் லெவலில் நடந்த நியூஸஸை பேஸ் பண்ணி மேப் ஸ்டடிங் பண்ண போகிறோம். சரிங்களா? முதல்ல நாம் பார்க்க போகிறது பல்டிக் ஸ்கீங்க. பல்டிக் ஸ்கீன்றது உங்களுக்கு தெரியும், யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு சி. அது இந்த சீல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு அண்டர் சி கேபிள் வந்து இருக்கிறாங்க. இந்த சீல வந்து ஒரு அண்டர் சி கேபிள்னா என்னன்னா, கடலுக்குள்ள இந்த சீயை வந்து இந்த கேபிள்ஸ் வந்து கொண்டு போவாங்க. சில இடங்களில் மேலே கேபிள் கொண்டு போவாங்க இல்லையா? ஸோ இது வந்து நாடுலேருந்து இன்னொரு நாடு கொண்டு போகும்போது இடையில வந்து சீ இருந்துச்சுன்னா அண்டர் வாட்டர் கேபிள், அந்த கேபிள் மூலமாக அந்த தகவல்கள் வந்து பரிமாறிக்குவாங்க. பல காரணங்களுக்காக அதை பயன்படுத்திக்குவாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த கேபிள் வந்து கட் ஆகிருக்குதா எங்கள் பல்டிக் ஸ்கீல. இது என்னன்னா ஒரு ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸை வந்து ஏற்படுத்தியிருக்குது. இது யார் வந்து கட் பண்ணியிருப்பாங்க? இப்போ வந்து ருஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில வந்து ஒரு போர் நடந்துட்டு இருக்குது. இதன் காரணமாக இது யார் வந்து கட் பண்ணியிருப்பாங்க? ஏற்கனவே ஒரு போர், அது வந்து பக்கத்தில் இருக்கிற உக்ரைன் வந்து ருஷ்யா தான் இருக்கக்கூடிய அந்த பகுதின்றதுனால ஸோ இது ஏதாவது இன்னும் ஒரு பிரச்சனையை வந்து உண்டாக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்து இது ஏற்படுத்திக்குது அப்படின்றாங்க. ஸோ இந்த பல்டிக் ஸ்கீ அப்படிங்கிறது நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் வந்து இருக்கக்கூடிய ஒரு சி கடலுங்க. இது வந்து நார்த்தன் யூரோப்பில் வந்து இருக்கு. இது செப்பரேட்டிங் த ஸ்காண்டிவேனியன் பெனிசுலா ஃப்ரம் த கான்டினென்டல் யூரோப். யூரோப்பு வந்து இந்த ஸ்காண்டிவேனியன் பெனிசுலாவை தனியாக பிரிக்குது. இதை வந்து சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் என்னென்னு பார்க்கும்போது டென்மார்க், ஜெர்மனி, போலாந்து, லுத்தியானியா, லட்வியா, எஸ்தோனியா, ருஷ்யா, ஃபின்லாந்து, அந்த ஸ்வீடன், இதெல்லாம் வந்து இது சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள். சரிங்களா? ஸோ என்னென்னு நம்ம மேப்பிங் பண்ணிடுவோமா? ஸோ இதாங்க இந்த அண்டர் வாட்டர் கேபிள் அப்படிங்கிறது. பாருங்க, இந்த மாதிரி ஒரு கேபிள்லாம் வந்து அந்த அண்டர் வாட்டர்ங்கிறது நிறைய விஷயங்களை பகிர்ந்துப்பாங்க. ஒரு பவர் சப்ளையை பகிர்ந்துக்குவாங்க, இல்லைனா வந்து இன்ஃபர்மேஷன் தகவல் சார்ந்து வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை பகிர்ந்துக்குவாங்க. நிறைய விஷயங்களுக்கு அதை பயன்படுத்தலாம் இல்லையா? ஸோ இதான் வந்து கட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த கட் பண்ணிக்கிற படங்களோட இது வந்து கரெக்டாக இதுதான் கட் பண்ணுதா என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது. சரிங்களா? இந்த பல்டிக் ஸ்கீ அப்படிங்கிறது பாருங்கள், இதாங்க, இதான் வந்து யூரோப்பியன் கான்டினென்ட் இல்லையா? இந்த யூரோப்பியன் கான்டினென்ட்ல இருக்கக்கூடியது இதான் வந்து பல்டிக் ஸ்கீ. பேர் இருக்குது பாருங்க, பல்டிக் ஸ்கீன்றது. இது சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் டென்மார்க், ஜெர்மனி, போலாந்து, லுத்தியானா, லட்வியா, எஸ்தோனியா, ஃபின்லாந்து, ஸ்வீடன், இதெல்லாம் வந்து இது சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள். சரிங்களா? இங்கே பாருங்க, இங்கே ரஷ்யா இருக்குது, உக்ரைன் வந்து இங்கே இருக்குது. ஒருவேளை ருஷ்யாவை வந்து ஏதாவது வந்து பிரச்சனையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கூட இந்த உக்ரைன் வந்து இங்கே இதுக்கு சாதகமாக வந்து இங்கே பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சரிங்களா? அடுத்தா பிளகேரியன் ஃபீல்ட்ஸ். இந்த பிளகேரியன் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிறது இட்டாலி இருக்கக்கூடிய விசினிட்டி ஆஃப் நேபிள்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குதாங்க. இங்கே வந்து ஒரு வெல்கனோ வந்து சூப்பர் வெல்கனோ வந்து இப்போ வந்து ஆக்டிவாக இருக்குது இந்த இடத்துல. இது வந்து என்னன்னா இதோட ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே வந்து ஒரு ஆக்டிவ் வெல்கனோ வந்து இருக்கு. இப்போ இதோடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் இதோட இப்போ வந்து ரொம்ப வந்து அதிகமாகவே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றாங்க. இந்த பிளகேரியன் ஃபீல்ட்ஸ்ன்றது எங்கே இருக்குதுன்னு பார்த்துருவோமா? ஸோ இட்டாலியில் இருக்கக்கூடிய பிளகேரியன் ஃபீல்ட்ஸ் இந்த இடத்துல தான் வந்து, ஸோ இந்த இன்டர்நெட் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ அப்படிங்கிறதுனால சரியாக வந்து ஃபாஸ்ட்டாக காட்ட மாட்டேங்குது. ஸோ இந்த இடத்துல இருக்குதுங்க, இதுதான் வந்து பிளகேரியன் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிறது. இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா போதுமானது. ஸோ இது எங்கே இருக்குது? டிர்த்தேனியன் சி அப்படிங்கிற ஒரு சி. இது இந்த சீக்கு பார்த்தா அது மெடிட்டரேனியன் சி. இது மெடிட்டரேனியன் சீயில் இருக்கக்கூடிய இந்த டிர்த்தேனியன் சி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடியது. இந்த இடத்துல தான் வந்து இது இருக்குது. ஸோ பிளகேரியன் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிறது இதாங்க அந்த வல்கனோ அப்படிங்கிற சூப்பர் வல்கனோன்றது. இதோடைய இந்த எரப்ஷன் தான் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வல்கனோ கிளாஸில் நான் நடத்தல இன்னும், ஆனால் உங்களுக்கு அது தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, மோஸ்ட்டாக வந்து இந்த வல்கனோலாம் வந்து கடல் சார்ந்த பகுதியில் தான் வந்து இருக்கும். ஒரு கான்டினென்ட்டுடைய சென்டரில் எப்பவுமே இந்த வல்கனோலாம் வந்து இருக்காது. ரொம்ப ரேராக வந்து அங்கங்கே இருக்கலாம். ஆனால் இந்த வல்கனோ அப்படிங்கிறது பெரும்பாலும் கடல் ஓரமாக தான் இருக்கும். சரிங்களா? அதை தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அடுத்தா காஸ்பியன் சீங்க. இந்த காஸ்பியன் சீல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது கதகஸ்தானை சேர்ந்த ஒரு அந்த நாட்டுக்கு சேர்ந்த ஒரு எனர்ஜி கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது சோவியத் ஏரியாவில் ஒரு ஆயில் வேஸ்ட்லாம் வந்து இந்த காஸ்பியன் சீயுடைய கடற்கரையில் இருந்துச்சான். அதை கதகஸ்தான் நாட்டுக்கு சேர்ந்த சொந்தமான ஒரு எனர்ஜி கம்பெனியானது அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க, டீகண்டாமினேட் பண்ணியிருக்காங்க. டீகண்டாமினேட் சோவியத் ஏரா ஆயில் வேஸ்ட் ஆன் த ஷோர்ஸ் ஆஃப் த காஸ்பியன் சி. காஸ்பியன் சீயில் இருக்கக்கூடிய அந்த ஆயில் வேஸ்ட்டை, அதாவது சோவியத் யூனியன் இல்லையா, 1992 வந்து சோவியத் வந்து பல நாடுகளாக வந்து பிரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி அவங்களுடைய அந்த எண்ணெய் வேஸ்ட்டுகள்லாம் வந்து இவங்க க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், இதுதான் நம்ம பார்த்துக்குறோம். ஸோ காஸ்பியன் சீன்றது எங்கன்னு பார்ப்போம். இது நமக்கு ஈஸியாகவே தெரியும். காஸ்பியன் சி அப்படிங்கிறது இதுதான் வந்து இந்த காஸ்பியன் சி அப்படிங்கிறது. ஸோ இது எங்கே? இது கஜகஸ்தான்.
இதான் வந்து கஜகஸ்தான் இருக்குதா. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஆயில் வேஸ்ட்டெல்லாம் வந்து அவங்க க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரஷ்யான்றது இந்த ஏரியா இதெல்லாம் வந்து முன்னாடி வந்து ரஷ்யாவோட கண்ட்ரோல் தான், அப்படி தான் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்க. ஸோ கஜகஸ்தான் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய இந்த காஸ்பியன் சீல இருக்கக்கூடிய இந்த ஆயில் வேஸ்ட்லாம் வந்து அந்த நாட்டுக்கு சொந்தமான ஒரு ஆயில் நிறுவனம், எனர்ஜி நிறுவனம் வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், காஸ்பியன் சி ஆயில் வேஸ்ட் இதாங்க. ஸோ இந்த ஷோருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆயில் எல்லாம் வந்து இவங்க க்ளீன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது சலாட்டி யூனி அப்படிங்கிறது பேர் வந்து கரெக்டாக தப்பாக தான் படிக்கிறேன் எனக்கு தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் மன்னிச்சுங்க. இது வந்து என்னென்னா வேர்ல்டுலேயே ஒரு லார்ஜஸ்ட் சால்ட் ஃப்ளாட்டுங்க. இது வந்து பொலிவியாவில் இருக்குதான். வேர்ல்டு லார்ஜஸ்ட் சால்ட் ஃப்ளாட்னா என்ன, சால்ட் வந்து ஒரு ஃப்ளாட்டாக இருக்குதுன்னு தெரியும், நம்ம உங்களுக்கு படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இது என்னென்னா குளோபல், இது சால்ட் மட்டும் இல்லாமல் குளோபல் எனர்ஜியில் இங்கே வந்து லித்தியம் வந்து அதிகமாக இருக்குன்றதுனால அது வந்து அதிகப்படியான இந்த குளோபல் எனர்ஜிக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து எங்கே இருக்குது, லித்தியம் ட்ரையாங்கல், அதாவது சிலி, அர்ஜென்டினா அண்ட் பொலிவியா இதோடைய சென்ட்ரல் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ சலாட்டி யூனி அப்படிங்கிறது ஸோ இந்த ஏரியாவில் தாங்க, பொலிவியா, சிலி, அர்ஜென்டினா இந்த ஏரியாவை தான் சொல்கிறாங்க. இது நம்ம பார்த்துருவோம். சலாட்டி யூனிங்கிறது இதுதாங்க நம்ம முன்னாடி பார்த்து இல்லையா, இந்த லார்ஜஸ்ட்டு சால்ட் ஃப்ளாட்டுன்றது இது பாருங்கள், இதெல்லாம் உப்பு தான். ஸோ இந்த உப்புலாம் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. இதே மலை மாதிரி கூஞ்சிருந்தால் அதை வந்து சால்ட் ஹில்லுன்னு சொல்லலாம். இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால இது வந்து சால்ட் ஃப்ளாட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து லித்தியம் வந்து கிடைக்குதான். லித்தியம் நம்ம பார்த்துருப்போம், லித்தியம் பேட்டரிலாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த எனர்ஜிக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுறதுனால இதை பற்றி நம்ம எங்கே பார்க்குறோம். சரிங்களா, ஸோ இந்த சலாட்டி யூனின்றது எங்கே இருக்குது, இது வந்து சவுத் அமெரிக்காவில் இருக்குது. இந்த சிலி, அர்ஜென்டினா, பொலிவியா இந்த இடங்களில் தான் இந்த சாறு தான் வந்து இந்த சலாட்டி யூனின்றது. இது வந்து சால்ட் மட்டும் இல்லாமல் குளோபல் எனர்ஜி வந்து அதிகப்படியான இந்த லித்தியம் வந்து அங்கே இருக்கிறதுனாலையும் இது வந்து ரொம்ப சிறப்பானதாக நம்ம சொல்கிறோம். சரிங்களா, அடுத்தா கோலன் ஹைட்ஸ். இந்த கோலன் ஹைட்ஸ் அப்படிங்கிறது இஸ்ரேல் வந்து ரீசெண்டாக கேப்சர் பண்ண ஒரு நாடு தான் இது. இந்த கோலன் ஹைட்ஸ் அப்படிங்கிறது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுடைய பாப்புலேஷனை டபுள் ஆக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ சவுத் வெஸ்டர்ன் சிரியா, நம்ம சிரியா வரலாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த இஸ்ரேல் சிரியா வரலாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதனால் இது பார்டர்ட் பை இஸ்ரேல், இந்த ரொம்ப வந்து சவுத் அண்ட் வெஸ்டர்ன் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இது. இது வந்து இந்த கோலன் ஹைட்ஸ் சார்ந்து என்னென்ன நாடுகள் இருக்குதுன்னு பார்க்கும்போது இஸ்ரேல், லெபனான், ஜோர்டான் இதெல்லாம் வந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா, இந்த கோலன் ஹைட்ஸ்ன்றது எங்கே இருக்குதுன்னு பார்த்துருவோம். கோலன் ஹைட்ஸ் என்ன இது காட்டவே மாட்டேங்குது. ஸோ இது ஹைலைட் ஆகிறதுனால இந்த இடமா தான் இருக்கும்னு நினச்சிக்கலாம் நம்மளே. இதுதான் வந்து கோலன் ஹைட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து ரெட் கலரில் வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கோலன் ஹைட்ஸ்ன்னு நினச்சிங்களேன். ஸோ இதுதான் இந்த ஏரியா, இந்த கோலன். இதில் கரெக்டாக காட்டுறாங்க பாருங்கள். இதுதான் இந்த கோலன் ஹைட்ஸ். நல்லா இருக்குதுல்ல இடமே. ஸோ இதை கரெக்டாக காட்டிருக்காங்க பாருங்கள். இதாங்க கோலன் ஹைட்ஸ். இதில் பார்த்துப்போம் இஸ்ரேல், லெபனான், சிரியா, ஜோர்டான். நாம் இதை பார்த்துப்போம். இதுதாங்க இந்த ஏரியா தாங்க. பார்டர் தெரியுதுங்களா, நம்ம இது மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியுது பாருங்கள் இந்த ஏரியா. இதே மேப்பிங்கில் பார்க்கும்போது பாருங்கள், நம்ம கூகுள் பண்ணால் கூட இந்த ஏரியா வந்து காட்ட மாட்டேங்குது பாருங்கள். ஸோ இதுக்கெல்லாம் தான் நம்ம வந்து மேனுவலாக பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த ஏரியா தான் நமக்கு கோலன் ஹைட்னு சொல்லுவாங்க. இதான் வந்து இஸ்ரேல் வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ இதோடைய அந்த பாப்புலேஷனை டபுள் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா,
அடுத்தது மொல்டோவா அப்படிங்கிறது ரீசெண்டாக வந்து இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிறது நவம்பர் மாதம் டெல்லியில் நடந்தது. அதோடைய பிரசிடெண்ட்டாக வந்து இந்தியா தான் வந்து செலக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம் நவம்பர் மாதம் கரண்ட் அஃபேர்ஸில். சரிங்களா? இந்த கண்ட்ரி வந்து ஒரு லேண்ட் லாக்டு கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. லேண்ட் லாக்டு கண்ட்ரினா என்ன? அதாவது சுற்றி எல்லாமே வந்து நாடுகளாகவே இருந்துச்சு அப்படின்னா அது பேர் தான் வந்து லேண்ட் லாக்டு கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தா வந்து இது பார்டர்ட் பை உக்ரைன் அண்டு ரொமேனியா. நார்த் ஈஸ்டர்ன் சைடில் வந்து உக்ரைன் ரொமேனியாவில் வந்து கவர் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்ததா கேபிட்டல், இதோடைய கேபிட்டல் அப்படிங்கிறது சிசினாவ், அதுதான் வந்து இதோடைய கேபிட்டலாங்க. சரி, இது என்னன்னு பார்க்க போகிறோம். இதோடைய இந்த நாடு வந்து ட்ரைன்டு பைனா இதோடைய இதுக்கான ஆறுகள் என்னென்னு பார்க்கும்போது ரிவர் ஸ்லெட்ஜ், ப்ரூட், டினிஸ்டர், டனூப் அண்டு இதெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய நாடுகள், அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆறுகளாது. இது வந்து கர்பாத்தியன் மவுண்டன்ஸ். இப்போ கர்பாத்தியன் மவுண்டன்ஸ்லேருந்து இந்த ப்ரூட், டினிஸ்டர், அந்த டனூப் அப்படிங்கிற ஆறுகள்லாம் வந்து இந்த மொல்டோவா நாட்டை செடி வைக்கக்கூடிய நதிகள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நாடுகள் பார்க்கும்போது இமயமலையிலேருந்து நிறைய நதிகள் வரும். கங்கை ஆகட்டும், யமுனை ஆகட்டும், பிரம்மபுத்திரை, அந்த நாடுகள்லாம் வந்து இந்த ஆறுகள்லாம் வந்து நாடு வந்து பாருங்க சாரி இந்த ஆறுகள்லாம் வந்து அந்த மலையிலேருந்து வந்து அந்த ஏரியா நார்த் சைடில் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து வாழ்வாதாரமாக இருக்குது இல்லையா? ஸோ அதுபோல் இந்த மொல்டோவா அப்படிங்கிறது நாட்டை செழிக்க வைக்கக்கூடிய ஆறுகள் அப்படிங்கிறது ப்ரூட், டினிஸ்டர், ரெனூப் அப்படின்றாங்க. இது வந்து கர்பாத்தியன் மவுண்டன்ஸ்லேருந்து வரக்கூடிய நதிகளாங்க. இந்த நதியானது பிளாக் சீல போய் கலக்குதாங்க. அவ்வளோதான் பாருங்க, ஃபாலோவிங் டு த பிளாக் சி. இப்போ இந்த மொல்டோவா நாடு அப்படிங்கிற அந்த நாடு வந்து எங்கே இருக்குன்னு பார்த்துருமா? ஸோ பிளாக் சீன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பிளாக் சி அப்படிங்கிறது இருக்கக்கூடிய இதுதான் வந்து மொல்டோவாங்க. பாருங்க, ரொம்ப பக்கம் தான் இது. பாருங்க, இது கண்டிப்பாக இது கொஸ்டினாக கேட்பாங்க. இந்த மொல்டோவா அப்படிங்கிறது கடலோட சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியான கடல். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துருக்கும். அதனால தான் இந்த ஏரியாவை ரொம்ப வந்து நம்ம ஸ்டடி பண்ணணும். ஏன்னா இப்போ சொல்லியிருப்பாங்க, இப்போ பிளாக் சீயை பார்டராக கொண்ட நாடுகள் எது, பார்டராக கொண்ட இல்லாத நாடுகள் எதுன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. இப்போ பிளாக் சீ வச்சுங்களேன், அது ஆப்ஷனாக கொடுத்துட்டு பிளாக் சீயை எந்தெந்த நாடுகள்லாம் வந்து பார்டர்லாம் வச்சுன்னு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த மொல்டோவாலாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம நினைப்போம், இப்போ லாங்கில் பார்க்கும்போது தெரியும், பரவாயில்லையே அந்த மொல்டோவான்றது பிளாக் சீயோட கனெக்ட் ஆகுதுன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் பாருங்கள், ஜூம் பண்ணி பார்க்கும்போது ஒரு சின்ன இடம், இப்போ இந்த இடம் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இது வந்து பிளாக் சீயோட கனெக்ட் ஆகும். ஆனால் பாருங்கள், இந்த கொஞ்சம் இடத்த இது ஆக்குப்பை பண்ணியிருக்கிறதுனால இந்த நாடு வந்து இந்த மொல்டோவான்றது வந்து பிளாக் சீயோட கனெக்ட் ஆகலை. இது ஒரு கேள்வியை கேட்பாங்க. அதனால தான் பாருங்கள், இந்த இடத்துல பார்டரிங்களுக்கு கூட அவங்க சொல்லலை. அப்படிங்கிறது பாருங்கள், பிளாக் சீயோட வந்து கனெக்ட் ஆகலை, பார்டராக வந்து அவங்க சொல்லவே இல்லை பாருங்கள். அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த மொல்டோவான் நாடு இதுதாங்க. அடடா சூப்பர் நாடுங்க இது. இந்த மாதிரி ஒரு நாட்டில் தான் வாழணும். பாருங்கள், சுற்றி வந்து நிறைய மரங்கள் உள்ளே அங்கங்கே இருக்கும்போது ஒரு காட்டுக்குள்ளேயே ஒரு நாடு வாழற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாருங்கள், நல்ல ஒரு நாடு தாங்க இது. சரி, அடுத்தது கட் ஸ்ட்ரைட் அப்படிங்கிற ஒரு இடங்க. இந்த கட் ஸ்ட்ரைட்னா என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இது வந்து பிளாக் சீல் இருக்குதான். இதுவும் வந்து பிளாக் சீ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து 2 ரஷ்யன் ஆயில் டேங்கர் வந்து டேமேஜ் ஆகிருக்குதான். அதனால அதோடைய ஆயில் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்பில்லாக இருக்குது அப்படின்றாங்க. சரிங்களா? இது என்னன்னு பார்த்துருவோம். இந்த பிளாக் சீ அப்படிங்கிறது, பிளாக் சீல கட் ஸ்ட்ரைட் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த ஆயில் ஸ்பில் வந்து நடந்துருக்கான். கட் ஸ்ட்ரைட் இதுதான் இந்த கட் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் வந்து இந்த ஆயில் ஸ்பில்லிங் வந்து நடக்குதான். என்ன ஆயில் ஸ்பில் இங்கே பாருங்கள், இதுதாங்க. இந்த மாதிரி 2 டேங்கர் வந்து டேமேஜ் ஆகிறதுனால இந்த மாதிரி ஆயில் ஸ்பில்லிங் வந்து நடந்திருக்கு. எங்கே? கட் ஸ்ட்ரைட். ஸோ இந்த கட் ஸ்ட்ரைட்ன்றது எங்கே இருக்குது? ரஷ்யாவில் இருக்குது. ஸோ பிளாக் சீல. ஸோ மொல்டோவா எங்கே இருக்குது இல்லையா? ஸோ மொல்டோவா இந்த இடம், இதுதான் வந்து கட் ஸ்ட்ரைட்ன்றது. பாருங்கள், ஒரு சின்ன கேனல் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த இடம் தான் கேனல், கணவாய் மாதிரி கிடையாது, ஒரு சின்ன இடம் மாதிரி இருக்குது. பார்த்துக்குங்க, இந்த இடத்துல தான் வந்து இந்த கட் ஸ்ட்ரைட்னு சொல்கிறாங்க நடந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது வெனேட்டு. சத்தியமாக நான் தப்பாக தான் படிக்கிறேன், எனக்கு தெரியும். வெனேட்டு தப்பாக தான் படிச்சிருக்கேன், மன்னிச்சுங்க. அடுத்ததா இந்த வெனேட்டிவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ரீசெண்டாக வந்து ஒரு எர்த்குவேக் வந்து நடந்திருக்கு, நிலநடுக்கம் நடந்திருக்கு. இதோடைய மேக்னிடியூட் அப்படிங்கிறது 7.3 அப்படின்றாங்க. 7.3ன்றது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். ஸோ இந்த அளவுக்கு வந்து எர்த்குவேக் நடந்திருக்கு அப்படின்றாங்க. இது எங்கன்னு பார்க்கும்போது சவுத் பசிபிக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட் நேஷனுங்க. இது
சவுத் பசிபிக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட் நேஷன் இது வந்து சவுத் பசிபிக்கில் நடந்திருக்கு. சரிங்களா? வேற என்ன இதில் சொல்ல, இதில் வந்து கிட்டத்தட்ட 13 பிரின்சிபல் வல்கானிக் ஐலாண்ட்ஸ் வந்து இருக்குது. அந்த நாடு வந்து ஒரு தீவுகள் இருக்கு இல்லையா, இது மாதிரி ஒரு 13 தீவு இருக்குது. அந்த 13 தீவிலுமே இந்த மாதிரி வல்கனஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னு பார்த்துருவோமா? அந்த வெனட்டியூ அப்படிங்கிறது எங்கே இருக்குது? ஸோ இந்த வெனட்டியூன்றது இதாங்க அந்த நாடு. வெனட்டியூ அப்படிங்கிறது இதுதான் நாடு. பாருங்கள், நிறைய அங்கங்கே தீவுகள் இருக்குது. ஒரு லாங் ரேஞ்சில் கிடைச்சா நல்லாயிருக்கும். ஸோ இந்த வெனட்டியூன்றது இங்கே அங்கங்கே தீவுகள் மாதிரி இருக்கா? அங்கே பாருங்கள், இந்த மாதிரி தீவுகள் அங்கங்கே இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து அந்த எர்த்குவேக் வந்து நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ வல்கனோவே இருக்குது. ஓகே, இப்போ வல்கனோ இருந்துச்சுனாக்கா அதுக்கு நிலநடுக்கம் வர்றதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. கண்டிப்பாக அது வரதான் செய்யும். ஸோ வெனட்டியூன்றது எங்கே இருக்கும்? ஆஸ்திரேலியன் சைடில் இருக்கும். நம்ம இங்கே பார்த்துருப்போம். இதாங்க அந்த வெனட்டியூன்றது. பாருங்கள், நிறைய தீவுகள் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தீவுகள், இது மாதிரி இருக்கிற தீவில் வந்து தான் இந்த மாதிரி ஒரு நிலநடுக்கம் வந்து வந்திருக்கான். இந்த இடம் தான் வந்து இவங்க பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து வல்கனோ கிளாஸ் பார்த்துருக்கும் போது இங்கே ஒரு ஆர்க் மாதிரி இருக்கும். இந்த ஆர்க்கில் தான் வந்து அதிகப்படியாக நிலநடுக்கம் வரும். அது ஸ்டார்ட் ஆகுது இந்த இடம் தான்றதுனால இதில் ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. இங்கெல்லாம் வந்து நிலநடுக்கம் வருது அப்படிங்கிறது. இதுக்குன்னா ஒரு சந்தேகம்னா, எதுக்கு இங்கெல்லாம் வந்து இவங்க வாழணும் கேட்டால், இந்த இடத்துல வந்து அதிகப்படியான டேமேஜ் தான் ஆகுது, உயிருக்கு பாதகமாக இருக்கிற இடத்துல எதுக்கு இங்கெல்லாம் வாழறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா ரொம்ப ரிஸ்கான ஏரியா இல்லை, அதனால் எனக்கு அந்த மாதிரி தோணுது. சரி, அவங்களுடைய அங்கே தான் வாழ்ந்துருப்பாங்க, பிறந்தது அவங்களுக்கு முன்னோர்கள்லாம் அங்கே இருப்பாங்க. ஸோ அதனால் அங்கேயே இருக்கணும் அவங்களுக்கு தோணும், புரியுது. பட் ஆனால் ரிஸ்கான இல்லை. இப்போ இத்தனை நாள் எத்தனை பேர் உயிர் இழந்திருப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கும் போது தான் எதுக்காக அப்படிங்கிற மாதிரி தோணும் எனக்கு. சரிங்களா? சரிங்க. சரி, இந்த கிளாஸ் இல்லாமல் டிசம்பர் மாதம் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் என்ன, இன்டர்நேஷ்னல் லெவலில் அது சார்ந்து மேப் ஸ்டடிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா உங்களுக்கு இதை சொல்கிறதன் மூலமாக நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு சொல்கிற சாக்கில் அப்படியே நானும் வந்து நிறைய விஷயங்களை நான் தேடி பார்த்துட்டேன். சரிங்களா? ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு தான் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.